Hello friends, welcome to Jaya Craft Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிராஃப்ட் நம்ம கிட்ட வேஸ்டான கார்ட்போர்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி வேஸ்டான ஒரு கார்ட்போர்டும் அது கூட ஒரு சார்ட் பேப்பரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த கார்ட்போர்டு அட்டை மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் க்ளூ போட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு நல்லா திக்கான ஒரு ஒயிட் சார்ட் மாதிரி நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, நாலு சைட்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர்ல சார்ட் கட் பண்ணி இந்த நாலு சைடு இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்ம நாலு சைடும் இதை நல்லா அழகா ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒட்டிடலாம். நாலு சைடும் இந்த பிளாக் கலர்ல நம்ம கட் பண்ணி இதை ஒட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் நான் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன் இந்த கலரில். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் பண்ணுற இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிளாக் கலர் பேப்பரில் ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதை ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா நான் ரெட் ஃப்ளவர், அது கூட கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஃப்ளவர் வாஸில் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் ஃபுல்லாக பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி நான் இதை ஒட்டி விட்டுறேன். பார்க்கவே இது ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். பேப்பரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லீஃபையும் எடுத்து ஒட்டி விட்டுடலாம்.
பாருங்க, நான் 1 by 1 அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வால் டெக்கராக மாட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஃப்ளவர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃப்ளவர்ஸுக்கு நடுவில் ஏதாவது நம்ம பேர்ல்ஸ் ஒட்டணும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து தெர்மாக்கோல் பால்ஸ் எடுக்கிறேன். அதை எடுத்து எல்லோ கலரில் எடுத்து இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக ஒட்டி விட்டுறேன். ஒட்டினதுக்கப்புறம் பாருங்க, அதோட வியூ இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, கிளிட்டர்ல கோல்டு கலர் எடுத்துட்டு இந்த ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாத்தையும் நான் வந்து டிரா பண்ணி காட்டுறேன். பாருங்க, இந்த ஃப்ளவர் வாஸ் ரொம்ப எம்டியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கிட்ட இருக்க ஒயிட் மார்க்கர் இல்லைன்னா இந்த மாதிரி கிளிட்டர் பென் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிசைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணும்போது நம்ம வால்ல வந்து இதை மாட்டி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு டிசைன்ஸ் நீங்க வந்து இதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டிசைன்ஸ் போடலாம். அதுக்கு வந்து நீங்க கிளிட்டர்ல இருக்கிற கோல்டு பென் யூஸ் பண்ணலாம். அப்புறமா கிளிட்டர்ல இருக்கிற ஏதாவது வேற வேற கலர், அந்த பிளாக் கலருக்கு நல்லா தெரியிற மாதிரி நீங்க பிரைட்டான கலர் யூஸ் பண்ணலாம். ஒயிட் மார்க்கர் யூஸ் பண்ணலாம். ஒயிட் பென் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ற போறேன்னா, டபுள் சைடட் டேப் எடுத்து இந்த பின்னாடி ஒட்டி விட போறேன். அப்பதான் நம்ம வந்து வால்ல இதை மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதை ஒரு 2 இல்லைன்னா 3 நம்ம கட் பண்ணி ஒட்டிட்டு நம்ம வால்ல இதை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கிராஃப்ட் வீடியோ உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.